அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சாதாரண கிராமத்து பெண் எப்படி தனது பொறுமையாலும் அன்பாலும் ஒரு இளவரசியாக மாறினாள் என்பதை பற்றி ஒரு கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே ஒரு மோதிரத்தில் மாறிய வாழ்க்கை. கவிதாவின் கதை. பசுமை நிறைந்த அழகான ஒரு தமிழ் கிராமம். இந்த கிராமத்தில் கவிதா தனது அன்பு நிறைந்த அம்மா, அப்பா மற்றும் நந்தினி என்ற பாசமுள்ள பசுவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். கவிதா அன்பும் பொறுமையும் நிறைந்த அழகான குழந்தை. கவிதாதான் இந்த கதையின் நாயகி. அவர்களின் வாழ்க்கை மிக அமைதியாகவும் மிக சந்தோஷமாகவும் கழிந்தது. ஆனால் விதி வேறு விதமாக சிந்தித்தது. திடீரென்று கவிதாவின் அம்மா ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். கவிதாவும் அப்பாவும் தனிமையில் தவித்தனர். அம்மாவின் இழப்பு அவளுக்கு பெரிய ஏக்கமாகவே இருந்தது. கவிதாவின் அப்பா மகளின் எதிர்காலத்தை எண்ணி மறுமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் சித்தி மிகவும் அன்பாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்த பிறகு கவிதாவின் நிலை மாறியது. அப்பாவும் வேலை விஷயமாக வெளிநாடு சென்று விட்டார். வருடம் ஒரு முறை மட்டுமே ஊருக்கு வருவார். நாளாக நாளாக சித்தியின் பாசம் குறைந்து கவிதா ஒரு வேலைக்காரியாக நடத்தப்பட்டாள். நாட்களும் ஓடின, கவிதாவும் வளர்ந்து விட்டாள். இருப்பினும் கவிதாவின் நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை. அனைத்து வீட்டு வேலைகளும் கவிதாவே செய்தாள். வீடை சுத்தம் செய்வது, பாத்திரம் துலக்குவது, துணி துவைப்பது போன்ற அனைத்து வேலைகளும் கவிதாவின் தலையிலேயே விடிந்தது. சரியான உணவும் வழங்கப்படவில்லை. இந்த தனிமையான சூழ்நிலையில் நந்தினிதான் அவளுக்கு ஒரே துணையாக இருந்தது. தினமும் நந்தினி கொடுக்கும் பாலை எடுத்து கவிதா ஒரு கல்லின் மேல் ஊற்றுவாள். அது மறுநாள் காலை சுவையான ஒரு அப்பமாக மாறியிருக்கும். அந்த அப்பத்தை உண்டுதான் அவள் உயிர் வாழ்ந்து வந்தாள். இப்படி இருக்கையில் நந்தினியும் ஒரு நாள் இறந்து போனது. கவிதா முற்றிலும் தனிமையாகி சோகத்தில் மூழ்கினாள். உண்ண உணவின்றி வருந்தினாள். அப்போதுதான் அந்த ஊர் மகாராஜா தனது இளவரசனுக்கு சுயம்வரம் நடத்தப் போவதாகவும் அதற்கான விருந்துக்கு ஊர் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அறிவிப்பு வந்தது. ரொம்ப நாள் சாப்பிடாம பசியோடு இருந்த கவிதாவுக்கு இந்த செய்தி கேட்டதும் மிகவும் சந்தோஷமானது. அவளுக்கு அங்கு செல்ல வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவளிடம் போட்டுக்கொள்ள நல்ல துணியோ இல்லை நகைகளோ இல்லை. தயவு செஞ்சு நீ எல்லாம் அரண்மனைக்கு வந்து எங்க மானத்தை வாங்கிடாத என்று திட்டிவிட்டு சித்தியும் மகளும் அலங்கரித்து கொண்டு அரண்மனைக்கு சென்றனர். தனிமையில் அழுத கவிதா நந்தினியின் சமாதியின் முன் சென்று புலம்பினாள். அப்பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. நந்தினியின் சமாதியிலிருந்து விலை உயர்ந்த ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் வெளிவந்தன. ஆச்சரியப்பட்ட கவிதா அதையெல்லாம் அணிந்து கொண்டு அரண்மனை விருந்துக்கு சென்றாள். கவிதா அரண்மனையின் வாசலில் நுழையும் போதே இளவரசர் அவளை பார்த்துவிட்டார். இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். இந்த பெண்ணை மணந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறான். அரண்மனையில் இருந்த அனைவரும் அவளின் அழகைக் கண்டு வாயடைத்து நின்றனர். யாரோ ஒரு இளவரசி என்று வியந்தனர். கவிதாவின் சித்தியும் சித்தி மகளும் கூட அவளை பார்த்து கவிதா போலவே இருக்கிறாளே என்று சந்தேகப்பட்டனர். ஆனால் நம்பவில்லை. விருந்துக்கு பின் கை கழுவும் போது எதிர்பாராத விதமாக கவிதாவின் மோதிரம் துளைந்து போனது. இதை பார்த்து கொண்டிருந்த இளவரசர் வேகமாகச் சென்று அந்த மோதிரத்தை கையில் எடுத்தார். பின்னர் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மோதிரம் யாருடைய கையில் பொருந்துகிறதோ அவளைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று அறிவித்தார். ஊரில் உள்ள அத்தனை பெண்களும் முயற்சித்தும் மோதிரம் யாருக்கும் பொருந்தவில்லை. கடைசியில் கவிதாவின் கைக்கு மட்டுமே அது சரியாக பொருந்தியது. அப்பொழுதுதான் சித்திக்கும் சித்தி மகளுக்கும் புரிந்தது எதிரே நிற்பது கவிதா என்று. அவர்கள் அதிர்ச்சியிலும் வயிற்றெரிச்சலிலும் அழுதனர். இறுதியில் கவிதா இளவரசரை மணந்து கொண்டு அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு
அரண்மனையில் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்தார். கதையின் நீதி: உண்மையான அன்பிற்கும் பொறுமைக்கும் எப்போதும் மதிப்பும் வெகுமதியும் உண்டு. சுயநலமும் பொறாமையும் ஒருபோதும் நிலைப்பதில்லை.